என் ரேட்டிங்க்கு வந்து 9.5 இருக்கும். ஒரு ஆஃப் கூட கம்மி பண்ணக்கூடாது, பட் நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் வழிவிடுங்கன்ற ஒரு ஸ்டோரி மாதிரி. இப்போ நீ கிரிக்கெட் ஆடல, நீ ஆடக்கூடாத கிரிக்கெட் சொல்லிட்டு எல்லாரும் ஆடுன்ற ஒரு ஸ்டோரி. ஒரு லவ் எல்லாமே நல்ல ஒரு தேங்க்ஸ். அவர் எப்பவுமே தரமாக இருக்கும் ப்ரோ. தரமாக செய்கிறாரு. இன்னும் லைஃப்பில் இன்னும் முன்னேறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. முன்னேற்றாரு, இன்னும் முன்னேறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல வரல, பட் ஓவராலாக பார்த்த ஒரு 2.5 மணி நேரம் நினைக்கிறேன். எதுவுமே போர் அடிக்கல. அப்படியே நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. மேட்சஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எமோஷன் இருந்தது. எதுவுமே போர் அடிக்கல படம். அவர் செமையா பண்ணி, அவரு அறிவிப்பில் எல்லாருமே செமையா பண்ணிருக்காங்க. சந்திரா கூட அவரும் செமையா. லப்பர் பந்து படம் நல்லா இருக்கு. ஹரிஷ் கல்யாண், தினேஷ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து லேக் இல்லாமல் இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது. அண்டு கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மூவிலாம் இல்லை, ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ப்ளஸ் லவ் ஸ்டோரி எல்லாமே கலந்துருக்கு. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கிரிக்கெட் பிடிக்காதவங்களுக்கும் படம் பிடிக்கும். எஸ்பெஷலி ஹீரோயின் 2 ஹீரோயின் இருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு வந்து கொடுக்குற எல்லா படத்துலையும் ஹீரோவுக்கு தான் பில்டப் காட்சியெல்லாம் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கே பில்டப் காட்சி இருக்கும். அதெல்லாம் வந்து ரசிக்கும்படி இருக்குது. நல்லா பண்ணி. ஸ்டோரி என்ன, ஈகோ, 2 பேருக்கு உள்ள ஈகோ தான். அது ஈகோ கிளாஷ் இல்லாமல் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்காண்டி வந்து ஈகோவாக இருப்பாங்க. பட் அதே ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த ஈகோ வந்து கலைஞ்சி 2 பேரும் ஒத்துமையாக்கிடும். அதான் விஜயகாந்த் சாங்ஸை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் படத்தோட ஹைலைட்டு. எல்லா தினேஷ் வந்து விஜயகாந்த் ஃபேனாக வராரு. கேப்டனை உண்மையிலே நல்லா மரியாதை கொடுத்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. கேப்டனோட சாங்ஸை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே எல்லாமே வந்து பொருந்தி போகிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாம்.